வணக்கம். நீங்கள் எந்த நாட்டில் வாழ்கிறீர்கள்? நாம் வாழும் நாடு பொருளாதார வளமையும் சமூக நிலையானும் அமைதியும் நிறைந்திருக்க வேண்டும் என நாம் அனைவரும் கனவு காண்கிறோம். ஆனால் நிஜத்தில் சமத்துவமின்மை, ஊழல், மோதல்கள் எப்போதும் இருக்கின்றன. ஏன்? நாம் மனிதர்கள் முழுமையற்றவர்கள் என்பதால்தான். ஆனால் கடவுள் தீர்க்கதரிசி ஏசாயாவிடம் ஒரு வாக்குறுதி கொடுத்தார். ஒரு குழந்தை பிறந்து மக்கள் விரும்பும் நாடை உருவாக்குவார். அந்த நாடு கடவுளின் ராஜ்யம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த ராஜ்யம் சமத்துவமின்மையற்ற, ஊழலற்ற, நீதியால் மற்றும் அமைதியால் நிரம்பிய இடமாக இருக்கும். கடவுள் இந்த ராஜ்யத்தின் அதிகாரத்தை இயேசுவுக்கு ஒப்படைத்தார். இயேசு வலிமையோ பயமோ கொண்டு ஆளவில்லை. அவர் மனிதர்களின் மனங்களையும் வாழ்க்கையையும் மாற்றினார். இயேசு நமக்கு இந்நாட்டை காண்பிக்க வந்தார். அவர் நோயாளிகளை குணப்படுத்தினார், பாவங்களை மன்னித்தார் மற்றும் ஒடுக்கப்பட்டவர்களை விடுவித்தார். இந்த ராஜ்யம் இன்று நம் இதயத்திலும் வாழ்க்கையிலும் தொடங்கலாம். கிறிஸ்துமஸுக்காக தயாராகும் போது இயேசுவை நம்முடைய வாழ்வியல் அரசராக வரவேற்போம். அவர் நமக்கு அமைதியையும் மகிழ்ச்சியையும் வழங்குவார்.